ஹலோ இதை மட்டும் கொஞ்சம் ஏற்றுக்க. அம்மன் பாட்டா? கருகப்பிள்ளை கிராமத்திலே ஏகாந்தமாய் வீட்டிருக்கும் என் தாய் மந்தையம்மனை பணிந்தவர்க்கு சகல நலங்களும் வந்து சேரும், சர்வமங்கலம் உண்டாகும். நம் கருகப்பிள்ளை வாருங்கள், நம் தாய் மந்தையம்மனை வணங்குங்கள். மாங்கல்யம் காத்திடுவாய் மகிமை பல புரிந்திட கருகப்பிள்ளை வாருங்கள், அந்தையம்மனை வணங்குங்கள். மாங்கல்யம் காத்திடுவாய் மகிமை பல புரிந்திட கருகப்பிள்ளை வாருங்கள். பொற்பாதம் பணிந்தவருக்கு பொன்னான வாழ்வளிப்பார். கருகப்பிள்ளையில் குடிகொண்ட மந்தையம்மன் தாயை பணிந்திருந்தார். பொற்பாதம் பணிந்தவருக்கு பொன்னான வாழ்வளிப்பார். திருக்கோவில் சென்று வந்தால் திருவருளை தந்திடுவார். திருக்கோவில் சென்று வந்தால் திருவருளை தந்திடுவார். கருகப்பிள்ளை வாருங்கள், நம் தாய் மந்தையம்மனை வணங்குங்கள். மாங்கல்யம் காத்திடுவாய் மகிமை பல புரிந்திட கருகப்பிள்ளை வாருங்கள். தொட்டில் கட்டி செல்பவர்க்கு குழந்தை வரம் தந்திடுவார். மந்தையம்மனை மனதார நினைத்து விட்டார், மக்கள் உரை தீர்ப்பார். தொட்டில் கட்டி செல்பவர்க்கு குழந்தை வரம் தந்திடுவார். தொட்டிலே மந்தையம்மன் குழந்தையாக பிறந்திடுவார். தொட்டிலே மந்தையம்மன் குழந்தையாக பிறந்திடுவார். கருகப்பிள்ளை வாருங்கள், மந்தையம்மனை வணங்குங்கள். மாங்கல்யம் காத்திடுவாய் மகிமை பல புரிந்திடு கருகப்பிள்ளை வாருங்கள். சின்னுடையான் இரண்டு தேவர் வகையறக்கால் வணங்குகின்றேன். என் தாய் மந்தையம்மனை மனதார நினைத்து விட்டார். சின்னுடையான் இரண்டு தேவர் வகையறக்கால் வணங்குகின்றேன். மலைவளம் தருபவளே மந்தையம்மை அருபவளே, மலைவளம் தருபவளே மந்தையம்மன் அருபவளே. நம் கருகப்பிள்ளை வாருங்கள், மந்தையம்மனை வணங்குங்கள். மாங்கல்யம் காத்திடுவாய் மகிமை பல புரிந்திட கருகப்பிள்ளை வாருங்கள். மனதார மந்தையம்மனை நினைத்து விட்டார், மக்கள் உரை தீர்த்து வைப்பார். என் நன்றி நன்றி நன்றி. தென்னகமாம் இன்பத் திருநாட்டில் மேவியதோ கல்லடத்து குடகுமலை கனிவயிற்றில் கருவாகி தலை காவிரி என்னும் தாதியிடம் உருவாகி ஏர்வீச்சு காணாமல் சிவசமுத்திர நீர் வீச்சில் எனும் பேரில்
சீர்திருத்தி பேரெடுத்து கல்லும் கனியாமு கருணை பார்க்கெல்லோர்க்கும் பிள்ளை என நாடு பேச வந்த கண்மணியே வள்ளலே எங்கள் வாழ்வே இதயக்கணி எங்கள் இதயக்கணி கருகப்பிள்ளை கிராம பொதுமக்கள் நெஞ்சங்களில் என்றும் இதயக்கணி நீங்க நல்லா இருக்கோடு நாடு இந்த நாட்டில் உள்ள இலைகளில் ஆடும் நீரு நீங்க நல்லா இருக்கோடு நாடு இந்த நாட்டில் உள்ள இலைகளில் வாழும் நீர் என்று நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாடே என்று நல்லவங்க எல்லாரும் நம்ம முன்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடந்துருவ கண்ணு முன்னாலே நீங்க நல்லா இருக்கோடு நாடு முன்னேறு இந்த நாட்டில் உள்ள இலைகளில் வாழும் நீரு உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று திந்து பாடுங்கள் உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று திந்து பாடுங்கள் ஏடு வல்லம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள் அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள் அண்ணா நண்பனை நன்று வழி தேடுங்கள் நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேறு இந்த நாட்டில் உள்ள இலைகளில் வாழும் நீரு பாடுபட்டு சேர்ந்த பொருளை கொடுக்கும் போது இன்னும் பாடு கீழே மலர்ந்த முகத்தை பார்க்கும் போது இன்னும் பாடுபட்டு சேர்ந்த பொருளை கொடுக்கும் போது இன்னும் பாடு கீழே மலர்ந்த முகத்தை பார்க்கும் போது இன்னும் பேராசையாடி வந்த துன்ப சுயநலத்தின் பிள்ளை சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை அமைதி என்றும் இல்லை நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேறு இந்த நாட்டில் உள்ள இலைகளில் வாழும் நீரு ஆற்றும் நீரும் வாழும் நெருப்பும் ஒளிவில் இருக்குது மனிதன் காலில் வந்த பூமி மட்டும் விருந்து இருக்குது காற்று நீரும் வாழும் நெருப்பும் ஒளிவில் இருக்குது மனிதன் காலில் வந்த பூமி மட்டும் விருந்து இருக்குது விரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே அமைதி நிலவுமே நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேறு இந்த நாட்டில் உள்ள இலைகளில் வாழும் நீரு நதியைப் போலே நாமும் நடந்து பயன் தர வேண்டும் கடலைப் போலே விரித்த இதயம் வித்திட வேண்டும் வானம் போலே பிறருக்காக அழிந்திட வேண்டும் உலகில் வாழும் வாழ்க்கை உலகில் என்றும் விளங்கிட வேண்டும் விளங்கிட வேண்டும் நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேறு இந்த நாட்டில் உள்ள இலைகளில் வாழும் நீரு என்று நல்லவங்க எல்லாரும் நம்ம முன்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் முன்னாலே நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேறு இந்த நாட்டில் உள்ள இலைகளில் வாழும் நீரு நன்றி 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 தாய் தந்தையை விட்டு எனக்கு வணக்கமே பல 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 எனக்கு வணக்கமே
பொழுது பண்ண போச்சு கோயிந்தா போட்டேனே கோடி வணக்கம் ஏழை விவசாய பெருங்குடி மக்களை எங்களுக்கெல்லாம் காவலுக்கு துணையாக வந்திருக்கும் காவல்துறை ஆய்வாளர்களே, நாடகத்திற்கு வந்தவர்களே, நாடகத்திற்கு வராதவர்களே, கல்யாணமானவர்களே, கல்யாணமாக காத்துக்கொண்டு இருப்பவர்களே, பிள்ளைகுட்டி பெற்றவர்களே, பிள்ளைகுட்டி பெற எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்களே, உங்கள் எத்தனை பேருக்கு எனது சர்வக நாடக கலைக்குழு சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம். நாடகம் ஆரம்பிச்சாச்சு. ஆமாப்பா, வெளியில வந்தாச்சு. வருஷத்துல முதல் நாள் நம்ம ஊருக்கு இன்னைக்கு கருகப்பிள்ளைக்கு வந்திருக்கிறான். ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கியா? சரி, மத்த நாள் வீட்டுல இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இந்த நல்ல நாள் முழுதுமா இன்னைக்கு வந்து வருஷத்துல முதல் நாள் நம்ம ஊருக்கு வந்திருக்கான். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆமா, எல்லாருக்கும் இனிய முதல்ல இந்த கருவேப்பிள்ளை மக்களுக்கு இங்க நாடகம் பார்க்க வந்த அத்துணை உள்ளத்திற்கும் எங்களுக்கு மதுரை தமிழ்நாடு நடிகர் சங்கத்தின் சார்பாக ஆமா இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி நன்றிங்க. ஐயப்பா, உண்மையிலேயே அவ்வளவு இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லட்சுமணா, என்ன மாப்பிள நம்ம ஊருக்கு வந்து கருவேப்பிள்ளைக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டான். சரி, இன்னைக்கு நல்ல நாள் அதுமா மாமா நாடகம் கொடுத்தது, அது ரொம்ப சந்தோஷப்பட்டான். அதை விட ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா? அதோட என்ன சந்தோஷமையா? ஒரு நாடகத்துக்கு முக்கியத்துவம் ஒளிபெருக்கிட்டேன். ஆமா, நல்லா உண்மையிலே மனசார அருமையா இருக்கு. ஒளிபெருக்கி அருமையான ஒளிபெருக்கி. ஆமா மாப்பிள, நான் எங்க நிக்கிறேன், இந்த மைக்கு எங்க இருக்குன்னு பாத்தியா? டிஃபரெண்ட் காட்டு. அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாது, நான் பக்கத்துல நிக்கிறேன். ஆமா, ஆனா இங்க இருந்து பாக்குற உனக்கு தெரியும். நான் எவ்வளவு தூரத்துல நிப்பேன், நான் பக்கத்துல எப்பவுமே மைக்கிட்ட போவே மாட்டேன். தெரியுமா? காரணம் என்னன்னா ஒளிபெருக்கி அருமையான ஒளிபெருக்கி. அதான் உண்மை. ரெண்டாவது அருமையான இசை கலைஞர்கள் எல்லாம் ஆசீர்வாதமையா. வாத்தியார் வந்துட்டாருன்னா சும்மா விடுவாரு. ஆஹா, நாடகம் யார் நாடகம்? நம்ம நாடகம். அப்படி சொல்லியா நாடகம் நம்ம நாடகம். ஊரு கருவேப்பிள்ளை யார் ஊரு? நம்ம ஊரு. சரி, அப்ப நம்ம ஊர் நாடகத்தை சிறப்பான முறையில் அமைச்சு சரி நல்ல முறையா பேர் எடுத்து இந்த வட்டாரத்துல நம்மளை தவிர வேற யாரையும் வரவிடக்கூடாது. நம்ம கால் வச்சிட்டோம்ல, யாரையும் வரவிடக்கூடாது. அதுக்காக வந்திருக்கிறோம். வந்த இடத்தை காப்பாத்தி ஆகணும். சரி, நாடகம் போட்டாங்க கருவேப்பிள்ளை அருமையான நாடகம் அப்படின்னு நம்ம நாடகத்தை பத்தி இந்த சுற்று வட்டாரமே பேசணும். இப்படி ஒரு நாடகம் நடந்தது கிடையாது. இந்த மேடையில இப்படி ஒரு நாடகம் நாங்க பார்த்ததுலன்னு சொல்லணும். நாடகமா போட்டாங்க. என்னங்க என்ன நாடகம்? பப்பனுக்காரனா ஆளு முகரை சொல்லக்கூடாது. பப்பனுக்காரன் அப்படின்னா ஆல்ரவுண்டுக்காரன் முகரைய பாருங்களேன். நல்ல அலர் கோயில் நடந்த குரங்கு மாதிரி அப்படின்னு நம்ம ரெண்டு பேர்த்தையும் கேவலமா காலையில ஊர்ல யாரும் சொல்லக்கூடாது. சொல்லாத அளவுக்கு நடந்துக்கிறேன். ஆமா, ஆனா இந்த கூட்டத்தை பார்க்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கியா? ஒரு சில ஊர்களுக்கு போறோம்னா ஏன்டா அந்த ஊருக்கு நாடகம் கடுப்புல தொழில் பண்ணுவோம். கண்டிப்பா நேத்து போய் இந்த ஊரு சத்தியமா ஆண்டவன் சத்தியமா அப்படியா என்ன சொல்றீங்க? ஊரை சொல்ல மாட்டேன் எந்த ஊருன்னு. சரி விடுங்க. ஆமா, அதே மாதிரி ஒரு சில ஊர்களுக்கு போனோம்னா அடுத்த வருஷம் இந்த ஊர்ல நம்மள நாடகம் போட மாட்டாங்களா, கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு ஆசையோட வெளியில வர தொழில் பண்ணுவான். அதுக்கு என்ன காரணம்? ஆசையோட தொழில் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, என்ன மாப்பிள இங்க உட்கார்ந்து இருக்க முதலாளி பூரா சரியா இருப்பாங்க. அதனால நம்மளுக்கு தொழில் பண்றதுக்கு ஆசை இருக்கணும். இங்க முதலாளி முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு தொழிலாளியில கசகசன்னு நம்மளை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா நாடகம் நல்லா இருக்குமா? விளங்காது. அது நம்மளுக்கு வந்து சுத்தமா பிடிக்காது. அதுல ஒரு பெருமையான விஷயம் நம்ம ஊருக்கு வந்ததுல சொல்லணும் அப்படின்னா, சொல்லுங்க. என்ன பெத்த ஆத்தா மாருங்க. உண்மையிலேயே எத்தனை பேர் உட்கார்ந்து இருந்தாலும் சபையில 5000 பேர் ஆம்பளை இருக்கட்டும், 10,000 பேர் ஆம்பளை இருக்கட்டும், பெருமையே இருக்காது. அதுல 5 பேர் தாய்க்குள்ள உட்கார்ந்து நாடகம் பார்த்தாத்தே அந்த இடத்துக்கு நாடகம் பார்க்கறது மட்டும் இல்ல, எந்த இடத்துலயுமே பெண்கள் இல்லாத இடம் சபை நிறக்கவே நடக்காது. அதனால என்ன பெத்த ஆத்தாமார்களுக்கு கொடான நன்றி, ரொம்ப சந்தோஷம். இதுல ஒரு என்ன விஷயம் பண்ணிட்டீங்கன்னா, என்ன மாப்பிள, ஆண்களை எல்லா விதத்திலையும் நம்பலாம். சரி,
விஷயத்துல மட்டும் இவளை நம்ப கூடாது. ஏன் நம்ப மாட்டீங்க? ஏன் தெரியுமா? ஏன்? நல்லா நாடா மாதிரி உட்கார்ந்து இருப்பாங்க. சரி. குளிர் அடிச்ச உடனே என்ன செய்வா தெரியுமா? என்ன செய்வாங்க? இப்படி வெடி போடுவாங்களா? குளிர் அடிச்ச உடனே என்ன செய்வாங்க? வாங்கடி வீட்டுக்கு போமா அப்படின்னு ஒரு இழுக்கும். சரி. இழுக்கும் போதே இருக்கிற ஆளப்புறம் கிளப்பி கொண்டு போகுதுன்னு அர்த்தம். ஆனா இன்னைக்கு யாரும் போக மாட்டாங்க. ஏன் போக மாட்டாங்க? போனாங்கன்னா அப்புறம் காலையில விடிய காலம் சொட்டா நீர் கடுப்பு இது வழியா போய் அப்பா ஆத்தாடி பாத்துக்கிறங்க. அப்புறம் அங்கன வலிக்குது இங்கன வலிக்குது அதுல போகுது இதுல போகுதுன்னு சொல்லிடாதே நல்லா இருப்பிய. வந்திருக்க கூட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கு. கிளவிய கூட்டியாந்து மாமா கிளவி நாங்க என்ன 2 பேர் வருவோம். நம்ம டீம்னாலே கிளவின்றதுக்கு வேலையே இருக்காது. சரி நான் தெரியாம கேட்கிறேன் வாத்தியாரே. சரி இருப்பா. நீ நாடக உலகத்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? ஒரு 10-15 வருஷம் ஆச்சியா? 10-15 வருஷம். இந்த 10-15 வருஷத்துல எந்த பிள்ளையாவது மேடையில கை தொட்டிருக்கியா? இல்ல மாப்ள. கட்டி பிடிச்சிருக்கியா? இல்ல இல்ல. அட முத்தம் கொடுத்திருக்கியா? ஏன் அந்த வாய்ப்பு இல்லையா? அட அது கூட இல்லடா. அந்த உதத்தையாவது கடிச்சு இழுத்திருக்கியா? இல்ல. அந்த பாக்கியம் உனக்கு இந்த ஜென்மத்துல கிடையாது. ஏன்? நீ காலம் முழுவதும் நீ வாங்கி வந்த வரம் அப்படி உங்க அப்பன் தவிசர ஒருத்த நேர் அப்படி நீ இதையே அடிச்சுக்கிட்டு கிடக்கணும். நொட்டுன்னு இதேதான் அடிக்கணும். என்ன சொல்றீங்க? நான் பிறந்த யோகம் நல்ல சாப்பாடு காலையில எங்க வாத்தியாரு கை நிறைய சம்பளம் இன்னும் கொஞ்ச நேரத்துல போட்டு இந்த குளிருக்கு அமுக்கிறதுக்கு பொம்பளை. எப்படி பிள்ளை தெரியுமா? இப்ப நாங்க எங்க வாத்தியார் அடே ஒரு நாளைக்கு சான்ஸ் கிடைக்காம வாத்தியார் கிளவியும் போட்டு விட்டுருவாரு. ஆனா கிளவியா இருந்தாலும் கட்டி பிடிக்காம விட்டானா ஊர்ல காலையில் என்ன சொல்லுவா? வாத்தியாரை ஒத்துக்குருவாரு. ஊர்ல என்ன சொல்லுவா தெரியுமா? என்ன பப்புன்னு கடை ஒன்னும் சரியில்லை சுத்தமா ஒப்பரையப்பா. என்ன டான்ஸ் கிட்ட கிட்டவே போக மாட்டேங்கிற. அப்படி ஒருவேளை கிராஸா இருப்பானோ? உங்களை சொன்னா இந்த பூமி தாங்குமா அப்படின்னு அவங்க கணக்கு போட்டுருவாங்க. ஆனா இன்னைக்கு அதுக்கு வேலையே கிடையாது. அருமையான பிள்ளை. அடே அப்பா நம்ம ஊர் மேடையில காலத்துக்கு வச்சா போதும். என்ன அடிக்கு மறிச்சு மூத்திரமா மழைடா எரும மாடு. மழை பெய்யுன்னு சொன்னா பெய்யும், நில்லுன்னு சொன்னா நிக்கும்டா. என்ன சொல்ற? ஐயோ நில்லுன்னு சொன்னா நிக்கும். அதனால அப்படி எல்லாரும் அருமையான பிள்ளை. இந்த பொம்பளை பிள்ளைய பாக்குறதுக்கு நிறைய வந்திருப்பாங்க. சில பேர் வள்ளிய பக்கம் நோக்கம். வள்ளியவா கூட்டிட்டு வந்திருக்க இன்னைக்கு. வேற யாரு? வள்ளிய கூட்டியாலடா அம்மன் சிலையவே கொண்டுகிட்டு வந்திருக்கோம்டா. கொஞ்சம் நேரம் கழிச்சு பாரு வெளியில இந்த சபையே நிரக்கம்டா. இந்த அரங்கமே நிரக்கம்டா. அந்த அளவுக்கு வருடா. அதே மாதிரி நாரதர், அதே மாதிரி ராஜ நடிகர் எல்லாமே சிறப்பா அத்தாடி திடீர் கொண்டு வந்து யாரும் செத்த அசந்து தூங்கிட கூடாது. அதுக்காக நம்ம ஒரு ஒரு குண்டை கொண்டாந்து கீழே இந்த அடியில வச்சு விடுங்க. ஆதரவுக்கார மோகரை வாயில வைக்க சொல்லுங்க. அதனால வந்திருக்கிறதுல வரவேற்பு கண்ணா இருக்கும் இடம் கந்த தோட்டம் என் காதலில் இருக்கும் இடம்
நன்னகல் இருக்கும் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வட்டம் கோவிலங்குளம் கிராமம் கருகப்பிள்ளை கிராமம் அருள்மிகு ஸ்ரீ மந்தையம்மன் கோவில் முளைப்பாரி உற்சவ விழாவை முன்னிட்டு இவரங்க மேடையில் கருகப்பிள்ளை மரியாதைக்குரிய ராசு பெரிய இருப்பு தேவர வேளாண்மை துறை அவர்களின் மருமகன் கோவிலங்குளம் குணசேகரன் மரியாதைக்குரிய அன்புள்ள கோடாங்கி ஆசிரியர் அவர்கள் மனைவி மேரி ஆசிரியர் ஓய்வாக நடத்தப்படும் நாடகம் இவரங்க மேடையில் இன்றைய தினம் இரவு 10 மணிக்கு கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார வண்ண மின்னேலு கலையரங்கில் நடக்க இருக்கின்ற நாடகம் வாழாந்தூர் மரியாதைக்குரிய உயர்திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் மற்றும் செக்கானி உயர்திரு மின்வாரிய அதிகாரிகள் முன்னிலையில் நடக்க இருக்கிற நாடகம் அது விமரிசையாக நடைபெறுகிறது. சொல்லி முடிச்சு சரி சரி சென்ற இடமெல்லாம் தனக்கு தன்னை வெட்டுமஸ் கொண்டு ஒரு மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு மாமா பூமிடாக மாடுகிற சேர்ந்த கே எம் பரசுராமம் அவர்கள் இவரங்க மேடையில் வேலன் வேடன் விருத்தனாக வைத்திருக்கத் கொண்டிருக்கிறார். முருகன்னா முருக மாதிரி இருப்பார் உண்மையாதான். அதற்கு அடுத்தபடியாக கோயிலீச கோயிலவாணி உங்கள் நண்பரை காத்திருக்க அன்பின் மாஸ்டர் மரியாதைக்குரிய எனது பாசமிகு அன்பு சகோதரி வல்லாள மாநகரை சேர்ந்த எம்எஸ்ஆர் மனோர் ரஞ்சன் அவர்கள் வள்ளியல் அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக அடுக்குமொழி விசத்திற்கிடும் பாடலை பாடி உங்கள் மேலுக்கு வந்திருக்க மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நாதகான பேரரசு எனது அன்பு சகோதரர் வல்லாள மாநகரை சேர்ந்த கே சந்திரகுமார் அவர்கள் கானப்பிரியர் கழகப்பிரிய நாடகத்தை கொண்டிருக்கிறார். இருந்தாலும் சிறந்த முறையில் எங்களுக்கு பக்கமிழ் பக்கமலை இசைமேதை அன்பிற்கு மாஸ்டர் மரியாதைக்குரிய பாசமிகு எங்களது அன்பு வாத்தியார் புளியங்குள மாநகரை சேர்ந்த ஜி கே ஜெயமணிகண்டன் ஹார்மோனியம் அன்பின் பாட்டு போட்டது முளைச்சதடி கண்ணம்மா கை நிறைய கேட்டது கிடைச்சதடி சின்னம்மா போட்டது முளைச்சதடி கண்ணம்மா போட்டது முளைச்சதடி கண்ணம்மா கை நிறைய கேட்டது கிடைச்சதடி சின்னம்மா கை நிறைய கேட்டது கிடைச்சதடி சின்னம்மா நாத்து வந்து சிரிக்கிறடி தோட்டத்திலே சோத்து பால குதிக்கிறடி நேரத்திலே
அதற்கு அடுத்தபடியாக கோடியெடுக்கும் மிருதங்க சகோதரி பாஸ்துக்குரிய அன்பு மாப்பிள்ளை காரியாபட்டி அருகே தோப்பூர் மாநகரை சேர்ந்த BS மருது அவர்கள் மிருதங்கம் அண்ட் டொலக். சூப்பர் கைதட்டு ஒண்ணு சூப்பர்னு பேர் வாங்கிட்டாலே முடிஞ்சிச்சு அவ்வளவுதான். சூப்பர் அருமையான விஷயம். பாத்தியாரே வாசிக்கும் பொழுதே கவனிக்கணும். கல்யாணம் ஆகலைன்னா எனக்கு தெரியும். கல்யாணம் ஆகாத வரைக்கும் இந்த அடி குறையவே குறையாது. கல்யாணம் ஆயிருச்சுன்னா இதே மாதிரி அடிக்கணும்னு ஆசை மட்டும்தான் இருக்கும். அங்க கையை பிடிச்சபடியே விக்கு விக்குன்னு இழுக்கும். இப்ப உங்களுக்கு இழுக்கல. இப்ப ஆடுறவனுக்காரனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆகலன்னு இப்ப தெரிஞ்சு பாப்போம். பலமாற்று புகழ் ஆடுற மாஸ்டர் பாஸ்துக்குரிய எனது உயிரில் மேலான எனது அன்பு மச்சான் அரசு எடுத்த SP லட்சுமணன் அவர்கள் இங்கு ஆளுநர் சமைப்பார்.
எப்படி பாடி? சூப்பர் சூப்பர், அருமையான வாசிப்பு. அதெல்லாம் எந்த குறையும் இல்லை வாத்தியாரே. வாசிப்புல நல்லா தான் வாச்சாப்ல. இப்ப மாப்பிள்ள மருந்து வாச்சாப்ல எந்த குறையும் இல்லை. சரி, இப்ப இவரும் வாச்சாப்ல. ஆனா இவர் என்ன வாச்சதுல இந்த அப்பப்ப நிப்பாட்டி வாச்சாப்ல. ஆமா, அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? கையடி ஓவர். அதை நிறுத்து, அப்பதான் உனக்கு இழுக்காம இருக்கும். நிப்பாட்டி ஆஸ்தா ஆட்டத்துக்கு ஆடுற மாதிரி அந்த ஆட்டமா அடிக்கணும்னா எரும மாடு லூசு முட்டை. நீ பூக்குடி இறங்க போற. அதற்கு அடுத்தபடியாக எங்களுக்கு தாய் என்னுடைய வாசத்துக்குரிய அன்பு சகோதரர் புளியங்குளத்தை சேர்ந்த ஆர்டி கருப்பராஜன் அவர்கள் லயம்ங்கிற தாளத்தை சமைப்பார். அப்பா பேரை சொல்லிவிட்டா எப்படி இப்படி அப்புறம் சூப்பர் வாத்தியார. அதற்கடுத்தபடி சிறந்த முறையில் இவரங்க மேடையில் அருமையான ஒளியின் உழைப்பு அன்புள்ள அருமையான ஒளிபெருக்கி நடுமுதலக்குளை மாநகரை சேர்ந்த எம் கருப்பையா ரேடியஸ் கருப்பையா. ஹலோ, நமது ஓலாந்தூர் நமது சாரா சேர்ந்த காவல் அதிகாரி அவர்களுக்கு நமது கருவேப்பிலை கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாட பற்றி கௌரவப்படுத்தி வருகிறோம். அப்படியே போட்டு விடுங்க. சரியா வரட்டுமியா? அதான் எடுக்கலாம், எடுத்துட்டு இந்த வார்த்தை சொல்லியா. கருகப்பிள்ளை மரியாதைக்குரிய அன்புள்ளம் ராசு பெரிய இருப்பு தேவர் வேளாண்மை துறை அவர்கள் மருமகன் கோவிலாங்குளம் ஞானசேகர் கோடாங்கி ஆசிரியர் அவர்கள் மனைவி மேரி ஆசிரியர் உபயமாக நடத்தப்படும் நாடகத்தின் சார்பாக இங்கு அருமணி வாசிக்கும் வாஸ்துக்குரிய எங்களது அன்பு வாத்தியார் புளியங்குளத்தை சேர்ந்த ஜி.கே. ஜெயமணிகண்டன் மாமா அவர்களுக்கு பொன்னாடப்பட்டப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக மிருதங்கம் வாசிக்க அன்பு மாப்பிள்ளை தோப்பூரை சேர்ந்த பி.எஸ். மருது அவர்களுக்கு பொன்னாடப்பட்டப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக ஆளுநர் வாசிக்கும் அன்பு மச்சான் எஸ்.பி. லட்சுமணன் அவர்களுக்கு பொன்னாடப்பட்டப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக தாள வாசிக்கும் எனது அன்பு சகோதரர் புளியங்குளத்தை சேர்ந்த ஆர்டி கருப்பராஜன் அவர்களுக்கு பொன்னாடப்பட்டப்படுகிறது. உங்கள் முன்பு பபுனாக நடித்துக் கொண்டிருக்கும் அருமை மாப்பிள்ளை முத்துராஜ் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடி அணிக்கப்படுகிறது. இங்கே சிறந்த முறையில் இந்த நாடகத்தை உலகளாவிய பரப்பிக் கொண்டிருக்கும் அருமை தம்பி மேடை நாடகம் யூடியூப் சேனல் உரிமையாளர் அருமை தம்பி மாசானம் அவர்களுக்கு நமது விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை அணிக்கப்படுகிறது. ஐயா பொன்னாடை போடுங்க. யூடியூப் மாசானம் அருமை தம்பி அவர்களுக்கு பொன்னாடை அணிக்கப்படுகிறார்கள். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை அணித்து புகழாரம் சூட்டிய கருவேப்பிள்ளை கிராம பொதுமக்கள் அத்தனை உள்ளத்திற்கும் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நடுமுதலைக்குளம் 2 தேவர் பல்லாக்கு வசா தேவர் மற்றும் பொதுமக்கள் அவர்களுக்கு புரியல. அதுதான் இப்ப சொல்லிட்டு பொதுமக்கள் அவதான் நடுமுதலைக்குளம் 2 தேவர் பல்லாக்கு வச்சா தேவர் மற்றும் பொதுமக்கள் சார்பாக அனைவர்களுக்கு பொன்னாடப்பட்டப்படுகிறது. நடுமுதலைக்குளை கிராமத்தை சார்பாக இங்கே உங்களுக்கு அருமணி வாசிக்கும் வாஸ்துக்குரிய எங்களது அன்பு வாத்தியார் புளியங்குளத்தை சேர்ந்த ஜி.கே. ஜெயமணிகண்டன் மாமா அவர்களுக்கு பொன்னாடப்பட்டப்படுகிறது. எனக்கு பொன்னாடை அணிவித்து பெருமை சேர்த்த எனது எத்தனையோ ஊர்களுக்கு நாடகத்துக்கு போயிருக்கோம். இன்றைக்கி இந்த ஏரியாவில் எனது சொந்த கிராமம் போல என்னை பாவைத்து கொண்டு இருக்கும் எனது குடும்பத்தில் எந்த ஒரு நல்லது கெட்டதாக இருந்தாலும் கலந்து கொண்டு என்னை பெருமை சேர்த்துக்க இந்த நாடகம் பேசுகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தது நடுமுதலைக்குளம். நான் நாடகம் வருஷம் பேசுகிறதுனால தான் இந்தளவுக்கு என்னை இந்த ஏரியாவில் வளர்த்து விட்ட என் உயிர் உள்ளவரை நடுமுதலைக்குளம் கிராம பொதுமக்களை மறக்க மாட்டேன். அதுபோல் இந்த கருவேப்பிள்ளை கிராம பொதுமக்களும் என்னால் மறக்க மாட்டேன் என்று எனது நன்றிகள் தான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மறந்து சொல்லி நீங்கள் சொன்னேன்
அருமை தம்பி மிருதங்கம் வாசிக்கும் மருது அவர்களுக்கு நடுமதிரைக்குளம் கிராமத்தின் சார்பாக பொன்னாடி விடுக்கப்படுகிறார்கள். மற்றும் நடுமதிரை குளத்தைச் சேர்ந்த விழா கமிட்டி சார்பாக அருமை மாப்பிள்ளை லட்சுமணன் அவர்களுக்கு பொன்னாடி அளிக்கப்படுகிறார்கள். எங்களுக்கு தாளாம்பாசி செய்து கொண்டிருக்கும் அருமை சகோதரர் கருப்புராஜா அவர்களுக்கு நடுமதிரைக்குளம் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறார்கள். எங்களை இசைக்குழு சார்பாக நன்றி அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். சரிங்க சரிங்க. அடுத்த வருஷம் சரிங்க. இவரங்க மேடையில் சரிங்கப்பா. அடுத்த வருஷம் இதே மேடையில் இவரங்க மேடையில் இதே நாளில் கோவிலாங்குளம் மரியாதைக்குரிய அன்புள்ளம் டி சாமிநாதன் திமுக கிளை செயலாளர் சி பாண்டி நெல் வியாபாரி மகன் பி பாரதிராஜா உடற்கல்வி ஆசிரியர் அன்புள்ளம் இதே மாதிரி அடுத்த வருஷம் இதே தேதியில் நாடக உபயோக நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு கோவிலாங்குளம் மரியாதைக்குரிய டி சாமிநாதன் திமுக கிளை செயலாளர் சி பாண்டி நெல் வியாபாரி மகன் பி பாரதிராஜா உடற்கல்வி ஆசிரியர் அன்புள்ளம் இவரங்க மேடையில் நாடகம் நடத்தப்பட இருக்கின்றது. அவர்கள் குடும்பத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றி அந்த வணக்கம். வேற என்ன சொல்லணும்ப்பா இல்லையில சொல்றீங்களா? சொல்லுங்க. ஹலோ டிஸ்ட்ரிக்ட் ஹலோ. நமது கருவேப்பிலை மண்ணிற்காக சென்ற இடமெல்லாம் பெருமை சேர்த்து வரும் மீனா நினைவு கபடி குழு சார்பாக நடுமதிரைக்குளம் எம் கருப்பையா ரேடியோ செட் உரிமையாளருக்கு கிராம பொதுமக்கள் சார்பாகவும் நமது கபடி குழு சார்பாகவும் அவருக்கு மாலை அறிவித்து தெரிவிக்கப்படுகிறது. மீண்டும் ஒரு முறை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். கருவேப்பிலை மீனா கபடி ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக எம் கருப்பையா ஆடியோஸ் அவர்களுக்கு மாலை மரியாதை செய்யப்படுகிறது.